எந்த நேரத்துல உங்களுக்கு என்ன தேவைன்றதை தெரிஞ்சு வச்சிருக்கிற ஆண்டவர் அந்த நேரத்துல அதை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நாம ஒரு மெடிக்கல் சென்டர் கட்டுறோம்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறோம்னா அது ஏதோ சின்ன விஷயம் கிடையாது. நம்மளோட தகுதிக்கு மிஞ்சிய தேவைகளையும் செலவுகளையும் சந்திக்க வேண்டியதா இருக்கு. ஆனா ஆண்டவர் உங்களை மாதிரி சாதாரண தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு அதை சந்தித்து வருகிறார். லோன் எடுக்கிறதுக்கு முயற்சி என்னமோ பண்ணோம், வேலை வேகமா நடக்கணும்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் அதுக்கு கூட அனுமதி தரல. தம்முடைய பிள்ளைங்க மூலமா ஆண்டவர் கொடுத்ததை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்கிட்டு வர்றோம். இன்ஜினியர் எனக்கு போன் பண்ணி சொன்னாரு, பாஸ்டர் வெஸ்லி உடனே நம்ம டைல்ஸ் ஆர்டர் பண்ணோம், ஏன்னா அது வர்றதுக்கே 1 மாசம் ஆகும். நம்ம குஜராத்துக்கு போகணும், உங்க ஸ்கெட்யூல்ல ஒரு 2 நாள் இருந்தா தாங்க, நம்ம குஜராத்துக்கு போயிட்டு வரலாம்னு சொன்னாரு. சரி ஸ்கெட்யூல்ல டைம் இருக்கு, எவ்வளவு செலவாகும்னு கேட்டேன். 40 லட்சம் ஆகும் சார்னு சொன்னாரு டைல்ஸுக்கு மட்டும். ஜான் வெஸ்லி ஃபவுண்டேஷன் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி பார்த்தா அன்னைக்கு 1 லட்சம் தான் இருந்துச்சு அந்த அக்கவுண்ட்ல. 1 lakh. இன்ஜினியர் கூப்பிட்டு சொன்ன, நீங்க இந்த மாதிரி டேட்ஸ்ல டிக்கெட் புக் பண்ணிருங்க, இல்லனா நம்ம டீமே டிக்கெட் புக் பண்ணிருவாங்க, நீங்க கிளம்புறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். வெறும் 1 லட்சத்தை வச்சுக்கிட்டு அக்கவுண்ட்ல 1 லட்சம் இருக்கு, தேவையோ 40 லட்சம் இருக்கு. விசுவாசத்துல சொல்றேன், போய் பார்த்து அந்த டைல்ஸை ஃபைனலைஸ் பண்ணிட்டு வந்துடலான்னு. அதே நேரத்துல நாங்க ஜெபிக்க ஆரம்பிச்சோம். லார்ட், திஸ் இஸ் அவர் நீட், இது எங்களோட தேவையா இருக்கு. சில பேர் ஊழியம்னா என்னென்னமோ நினைச்சிட்டு இருப்பாங்க, ஆனா உண்மையில அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. சில நேரம் சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கும். என்னோட அப்பா அம்மா ஜெபிச்சாங்க, நானும் என்னோட மனைவியும் ரூம்ல ஜெபிக்க ஆரம்பிச்சோம். ஆண்டவரே நீங்க இதுல தலையிடணும். அடுத்த நாள் நான் போகணும்னு இருக்கும்போது ஒரு சகோதரர் ஹைதராபாத்ல இருந்து வந்தாரு. ஒரு 5 நிமிஷம் டைம் கேட்டாரு. நிறைய பேர் ஜெபிக்கணும்னு சொல்லி வருவாங்கல்ல, அதனால டைம் கொடுத்தோம். 5 நிமிஷம் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஒரு என்வலப்பை என் கையில கொடுத்து அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, எனக்கு ஹைதராபாத்ல ஒரு பிளாட் இருக்குங்க, நீங்க மெடிக்கல் சென்டர் கட்டுறதுக்கு ஆரம்பிச்சதுல இருந்தே ஏதோ ஒன்னு செய்யணும்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன செய்யலாம்னு யோசிச்சு கடைசியில எனக்கு இப்பதாங்க நேரம் வந்தது. அந்த பிளாட்டை வித்துட்டங்க, 40 லட்சம் ரூபாய் பணம் வந்தது. இது ஆண்டவரோட ஊழியத்துல பயன்படுத்துங்க. நான் அவங்கள பார்த்து கேட்டேன், அம்மா உங்களுக்கு வேற ஏதாவது பிளாட் இருக்குங்களா? அவங்க சொன்னாங்க, இது ஒண்ணுதாங்க இருக்கு, இதுவும் ஆண்டவருக்காகன்னு சொன்னாங்க. ஆண்டவருக்காக பயன்படுத்துங்க சார். அந்த அமௌண்ட் ஏன் வரணும் அந்த நேரத்துல? அவ்வளவு ஸ்பெசிபிக்கா ஆண்டவர் ஏன் அதே அமௌண்ட் அனுப்பணும்? என் ஆண்டவருக்கு தெரியும் என்னோட தேவை எந்த நேரத்துல எப்படி இருக்கும்னு. என்னோட தேவைகளை சந்திக்கிறதுக்கு கூட என்னோட ஆண்டவர் மனிதர்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். கவலைப்படாதீங்க, தேவனுடைய பிரசன்னத்தை நாடுங்க, அவரையே நோக்கி பாருங்க. அவரே நம்மை அற்புதங்களை செய்து நடத்துபவர். அவர் செஞ்சா பயங்கரமான அற்புதங்களை செய்யற ஆண்டவர். அவரு நன்மை செய்யும் தேவன். அவர்